Hello friends, welcome to GK's Life and Economic News. நான் உங்க கௌதம். இன்னும் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் ஆர்பிஐ ப்ரப்போஸ் பண்ணிட்டு என்பிஎஃப்சிக்கான டிராஃப்ட் ப்ரப்போசல் என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் திருப்பி கொஞ்சம் வேற ஒரு ரகமா போயிட்டு இருக்கு. அதோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம். அதோட ரிசல்ட்டா நம்மளோட எக்கானமி, நம்மளோட மார்க்கெட்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் ஓவராலா பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டாபிக்ஸ் வேணும்னா டெய்லி பேசிஸில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள டீப்பாக போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு மெயினாக மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. எதனால ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னாலும் டொமஸ்டிக்ல ரெகுலேட்டரி பாடிஸ்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மார்க்கெட் ரிலேட்டடா. அதோட ரிசல்ட்டை தான் கொஞ்சம் நம்ம மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆச்சு. ஜியோ பொலிட்டிக்கலா எதனால திருப்பியும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. $75 பக்கம் நேற்று பார்த்துக்கணும். திருப்பி இன்னைக்கு 78, 77 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. அது எதனால ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு அப்டேட் என்னன்னா ஈரான் ஓமன் கூட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்லுதுன்னா ஈரான் கண்ட்ரோல்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பக்கமா இந்த ஷிப்ஸ் எல்லாம் பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. அதாவது ஓமன் கிட்ட போகக்கூடாது, ஈரான் கண்ட்ரோல்டு ஹார்முஸ் ஸ்டேட் கிட்ட மட்டும் தான் ஷிப்ஸ் எல்லாம் போகலான்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரிசல்ட்டா என்னன்னா ஈரானுக்கு அது கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா ஆகும். ஓவர் டைம்ல அவங்க நினைச்சா டோல் ஃபீ பே வாங்கலாம், அது மாதிரி பண்ணலாம். அதோட ரிசல்ட்டா மார்க்கெட்ல பிரெண்ட் ஆயில் $85 சொல்லிருக்கு. க்ரூடோட பிரைஸ் $77, $78 பக்கம் வந்துருச்சு. இதோட ரிசல்ட்டா என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்தியா விக்ஸ் திருப்பி கொஞ்சம் ஷூட்டப் ஆச்சு அண்ட் நம்மளோட மார்க்கெட்டு கொஞ்சம் ஃபால் ஆச்சு. இது ஒன் ஆஃப் த ரீசன். ஆனா அனதர் ரீசன் என்னன்னா நம்ம என்பிஎஃப்சி நம்ம ஆர்பிஐ என்பிஎஃப்சிக்கு ஒரு டிராஃப்ட் ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா என்பிஎஃப்சில ரிவால்விங் கிரெடிட்டை அதிகமா பண்ணக்கூடாது. அதாவது கடனுக்கு கடன் ரீஃபைனான்சிங் கிரெடிட்னு சொல்லுவாங்க, அதை அதிகமா பண்ணக்கூடாது. அப்புறம் கிரெடிட் கார்ட்ஸ் என்பிஎஃப்சிஸ் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் இது ஒரு மேஜர் இம்பாக்ட் பண்ணிருக்கு நம்ம என்பிஎஃப்சி ஃபினான்சியல் சர்வீசஸ் கம்பெனிஸ். மெயினா என்னன்னா பஜாஜ் ஃபினான்சியல் சர்வீசஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஐஏஎஃப் ஃபினான்ஸ், இந்த மாதிரி சுந்தரம் ஃபினான்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த ஆர்பிஐ பண்ணிட்டு என்பிஎஃப்சி ப்ரப்போசல்ல. இது அவங்களுக்கு டேமேஜ் கொடுக்கும், அவங்களோட ரெவன்யூ டிப் பண்ணும், அவங்களோட ஆப்ரேஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும். அதோட ரிசல்ட்டா பஜாஜ் ஃபினான்ஸ் இன்னைக்கு 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீசஸ் கிட்டத்தட்ட ஒரு 2.5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு இந்த ஆர்பிஐயோட டிராஃப்ட் ப்ரப்போசல்னால. இதோட ரிசல்ட்டா நம்ம நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரு 0.81% குறைஞ்சிருக்கு. நேத்தியோட இன்னைக்கு குறைஞ்சி க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் ஒரு 0.30% க்ளோஸ் ஆயிருக்கு குறைஞ்சி. அண்ட் பேங்கிங் செக்டரும் அவ்வளோ நேத்தி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல. நேற்று எஸ்பிஐ ஒரு பூஸ்டா இருந்துச்சு. எஸ்பிஐயோட குவார்டர்லி ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷனும் அப்புறம் இந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியோட நியூட்ரல் ஸ்டான்ஸோட ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு இந்த ஆர்பிஐயோட நியூஸ் பேங்கிங் செக்டரையும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதுதான் அதோட ரிசல்ட்டோட பேங்க் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு நேத்தியோட. இதுதான் ஒரு ஓவரால் என்னோட போஸ்ட் மார்க்கெட் சம்மரி. அப்புறம் நம்ம இது போஸ்ட் மார்க்கெட் கவர் பண்ண மாதிரி இந்த ஆர்பிஐ ப்ரப்போஸ் பண்ணிருக்கு என்பிஎஃப்சி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஜென்ரலா ஒரு பிஸ்னஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் என்பிஎஃப்சிஸ் போயிட்டு கடன் லோனா வாங்க, டேர்ம் லோன்ஸா வாங்கலாம், அப்புறம் கிரெடிட் கார்டா வாங்கலாம், அப்புறம் முன்னாடி வாங்கிருக்க ஃபைனான்சஸ் அவங்களோட லோன்ஸ் பேங்கிங்ல இருந்து அது அதர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட வாங்கிருக்க லோனை என்பிஎஃப்சி கிட்ட வாங்கி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்க பெருசா கொலேட்ரல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப பேங்க் மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்காது, பேசிக் தான் இருக்கும். ஸோ அதோட பேசிக்ஸ்ல அது மேற்கோள் காமிச்சு இண்டிவிஜுவல்ஸும் பிசினஸும் என்பிஎஃப்சி லோன் வாங்கி இருக்க டெப்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு பிசினஸஸ்க்கும் சரி இண்டிவிஜுவல்ஸ் கிட்டையும் சரி. இதுதான் இப்போ ஆர்பிஐ செக் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி
கிரெடிட் ரீஃபைனான்ஸ் பண்ற மாதிரி, ரிவால்விங் த கிரெடிட் பண்ற மாதிரி இனிமே கஸ்டமர்ஸ்க்கு என்பிஎஃப்சிஸ் பண்ணக்கூடாது. இதோட ரிசல்ட்டா வந்துட்டு பிசினஸஸும் என்பிஎஃப்சி வந்துட்டு கொஞ்சம் ரெகுலேட் பண்ண மாதிரியும் ஆச்சு. அண்ட் என்பிஎஃப்சிஸ்க்கு பேட் டெப்ட் குறையிற மாதிரி ஒரு பெனிஃபிட்டும் வந்துட்டு இருக்கு இந்த ஆர்பிஐயோட டிராஃப்ட் ப்ரப்போசல் சொல்றதுல. பட் ஆர்பிஐயோட இப்போ என்பிஎஃப்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா அவங்க பிசினஸ் இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ்லயும் இந்த ரீஃபைனான்சிங் கிரெடிட் அதிகமா இருக்கு. அவங்களோட ரிஸ்க் பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு அவங்க ரிகவர் பண்றதுக்கு. பட் என்பிஎஃப்சிஸ்ல வந்துட்டு அவங்களே தான் போய் ரிகவர் பண்ணணும். அதை வந்துட்டு அவங்க மோஸ்ட்லி எப்படி ரிகவர் பண்ணி எடுத்து வந்துடுவாங்க பிசினஸ்ல. இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் என்ன ஆகணும் வந்துட்டு டெஃபினட்டா வந்துட்டு என்பிஎஃப்சியோட பிசினஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. பட் ரெகுலேட்டரி வைஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு மூவ் தான் என்பிஎஃப்சிக்கு இது. இதுதான் வந்துட்டு இந்த ப்ரப்போசல் சொல்லுது, டிராஃப்ட் ப்ரப்போசல் சொல்லுது, என்பிஎஃப்சியோட டிராஃப்ட் ப்ரப்போசல் சொல்லுது. ரீசெண்ட் டைம்ஸாவே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 6 months 1 year வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு என்பிஎஃப்சியை நல்லா ரெகுலேட் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இதுதான் வந்துட்டு என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபால் ஆகுது, திருப்பி வந்துட்டு அவங்க வந்துட்டு பிசினஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்போ திருப்பி ரைஸ் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்துட்டு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி போயிட்டு இருக்கு என்பிஎஃப்சிஸ்க்கும் ஆர்பிஐக்கும் ஒரு விஷயம். பார்ப்போம் இது ஓவர் டைம்ல என்பிஎஃப்சி வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி இந்த ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுது, அவங்களோட பிசினஸ் சேஞ்ச் பண்ணி அவங்க வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் வந்துட்டு இந்த ஆர்பிஐயோட இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் செபியோட க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் டீப்பா. என்னன்னா வந்துட்டு செபி வந்துட்டு இதுல பின் வாங்குற மாதிரி தெரியல. இந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் வந்துட்டு மெக்கானிசமா கம்ப்ளீட்டா மேண்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெனிஃபிட். அவங்க வந்துட்டு பல்கா பண்றாங்க. இப்போ அவங்களோட கேமே வந்துட்டு ரொம்ப ஒரு க்ளோஸ்ல இருக்கும். அவங்க மணி போட்டாலும் சரி எடுத்தாலும் சரி மார்க்கெட்ஸ்ல பல்கா தான் போடுவாங்க எடுப்பாங்க. அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. அவங்க வெல் ரெகுலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால அந்த பெரிய பிளேயர்ஸ்னால அவங்களால ஈஸியா இதுக்குள்ள அடாப்ட் பண்ணி போட முடியுது. பட் ரீட்டைலர்ஸ்னால இந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷன்ல ஒழுங்கா பார்ட்டிசிபேட் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்களால போட்ட மணி வந்துட்டு ஸ்டக்கே நிக்குது. அவங்களோட மணில பெருசா மூவ்மெண்ட்டே இல்லை. அண்ட் வந்துட்டு அதோட ரிசல்ட் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா வந்துட்டு இப்போ செபி வந்துட்டு வெல் நோன் புரோக்கர்ஸ் லைக் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், க்ரோ இந்த மாதிரி மற்ற புரோக்கர்ஸ்லாம் வந்துட்டு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. என்னன்னா இவங்களோட யூசர்ஸும் சரி ரீட்டைல் ட்ரேடர்ஸும் சரி க்ளோசிங் ஆப்ஷன் செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரீட்டைல் ட்ரேடர்ஸும் அதுக்கு உங்க சிஸ்டம் எனேபிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லேருந்து என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவர் சொல்றாங்கன்னா வந்துட்டு அவங்க இத்தனை வருஷமா ட்ரேட் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியானது டெவலப் பண்ணியிருப்பாங்க. இத்தனை வருஷம் பேக் டெஸ்டட் டேட்டாவை எடுத்து அவங்களோட ப்ராஃபிட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஒரு செட்டப்பா வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி இவங்க ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு லாஸ் ஃபேஸ் பண்ணது அதிகமா இதுக்குள்ள அடாப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. அதான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்றாங்க. அண்ட் வந்துட்டு இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி திருப்பி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மாற்றி ப்ராஃபிட்டபிளா ஒரு ட்ரேடிங் செட்டப் எடுத்து வைக்கிறது ஒரு ஒரு கஷ்டமான டாஸ்க். ஏன்னா இது ஒரு புது சிஸ்டம். இதுக்கேற்ற மாதிரி இன்னும் அவங்க டிசைனே எதுவும் பண்ணல. இப்போ என்னன்னா லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்துட்டு இவங்களே மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். அண்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸும் வந்துட்டு இப்போ இதுல வைக்கக்கூடாதுன்னு மாதிரி ஒரு இது பண்ணிருக்காங்க. இந்த ஒரு லாஸ்ட் ஒரு க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் இருக்குல்ல இதுல வந்துட்டு ஸ்டாப் லாஸை வைக்க முடியாதுன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க புரோக்கரேஜ் சைட்ல இருந்து. ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாதுன்னு சொன்னா அப்போ இவங்க ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இவங்க ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணா அந்த ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஹெவி லாஸஸ் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு நடக்கும். இது ஒரு பெரிய ஆர்குமெண்டேட்டிவ் டிஸ்கஷனா தான் போயிட்டு இருக்கு செபிக்கும் புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ்க்கும் அந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் நடுவுல. பார்ப்போம் இது எப்படி செபி எல்லாம் கலந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி மீட் அவுட் பண்ணுவாங்க, சார்ட் அவுட் பண்ணுவாங்க இந்த ஒரு சிஸ்டம் க்ளோசிங் ஆப்ஷன் செஷனை. இதுக்கான டிஸ்கஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட August 30 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்குமே வந்துட்டு நம்ம மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப காஷியஸா நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணணும். எதனால வந்துட்டு இது ஒரு காம்ப்ளிகேட்டடான சிஸ்டமா இருக்கு இந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷன். அதுல மட்டும் ஜியோ பொலிட்டிக்கலாவும் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்துட்டு டெய்லி பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. அதோட வந்துட்டு ரொம்ப மார்க்கெட் காஷியஸா தான் இருக்கு. இந்த மந்த்தும் கொஞ்சம் ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு எந்த நோடியும் சரி நம்ம நியூஸ்க்கு வந்துட்டு உடனே மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது. ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் இருந்தாலும் சரி, ஆர்பிஐயோட நியூஸ் இருந்தாலும் சரி, செபியோட நியூஸ் இருந்தாலும் சரி, மற்ற அதர் ப்ரொடெஸ்ட் வைஸ் பொலிட்டிக்கல் நியூஸ்க்கும் சரி மார்க்கெட் இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்ணுது.
ஸோ கொஞ்சம் பார்த்து கிரிட்டிக்கலாகவே மார்க்கெட்ல டிசிஷன்ஸ் எடுங்க. ஸ்கேல்பிங் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட்னு தோணுது எனக்கு என்னமோ. 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சு 915 இருந்து 315 வரைக்கும் கேண்டில் பேசிஸ்ல ஒரு கேண்டிலையும் வந்துட்டு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பிடிச்சி சின்ன சின்ன லாட்ஸ் அதிகமா எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் பெட்டரான சஜஷன் எனக்கு தோணுது. இந்த இயரை பொறுத்த வரைக்குமே அதுதான் பெட்டரா தோணுது. நம்ம வந்துட்டு இந்த ஒரு மொமெண்டம்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல வந்துட்டு சொல்ல முடிய மாட்டேங்குது. சடனா வந்துட்டு பிரெண்ட் ஆயில் ரைஸ் ஆகுது, க்ரூட் ஆயில் ரைஸ் ஆகுது, இந்தியா விச்சு ஷூட் அப் ஆகுது, சடனா ரிசல்ட்ஸ் வருது. இப்போ வந்துட்டு இந்த ஒரு நியூஸ்க்கும் வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்துட்டு நிறைய ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இந்த டிவிடெண்ட் டிக்ளரேஷன் டேட் இருக்குல்ல, அன்னைக்கு வந்துட்டு வாங்கி வச்சா நம்மளுக்கு டிவிடெண்ட் வரும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேட்னு ஒரு டேட் இருக்கும். அன்னைக்கு மட்டும் கரெக்டா பார்த்து மார்க்கெட் மூவ்மெண்டம் அதிகமா இருக்கு, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் வந்துட்டு அதிகமா ட்ரேட் ஆகுது பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்ல, அதெல்லாம் நிறைய விஷயம் நடக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது. பார்ப்போம். நம்ம மார்க்கெட்டை வந்துட்டு டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆடியன்ஸ்க்கும் வந்து டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரிலாம் நியூஸ்லாம் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு நீங்க மார்க்கெட்ல மேஜர் டெசிஷன்ஸ் எடுங்க. ஸோ தட் வந்துட்டு உங்களோட லாசஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு மார்க்கெட் ரிலேட்டடா நான் சொல்லணும்னு நினைச்சேன் நியூஸ். இப்போ வந்து ஜியோ பொலிட்டிக்கலா வந்துட்டு நம்ம இந்த ஈரான் யூஎஸ் டென்ஷன்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்ப்போம். நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து 33 கிலோமீட்டர்ஸ் ஒரு சின்ன ஒரு கால்வாய் மாதிரி. இந்த சைட்ல ஷிப்ஸ் போயிட்டு வரதே ரொம்ப ஒரு டென்ஷனான விஷயம் தான். ஏன்னா இந்த சைட் ஆஃப் த பீப்புளோட ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான ஐடியாலஜி, அந்த சைட்ல இருக்கிற கண்ட்ரிஸோட டிஃப்ரெண்டான ஒரு ஐடியாலஜி சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ரைவல்ரி மாதிரி இருக்கும். இப்போ என்ன நடந்திருக்குன்னா வந்துட்டு இது ரிலேட்டடா ஈரானும் ஓமனும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. ஓமன் வந்துட்டு ஈரானுக்கு விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்ற மாதிரி தான் சொல்லணும். இதை எப்படின்னா வந்துட்டு இப்ப ஓமன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம சைட்ல அவங்க சைட்ல வேணாம், ஈரான் சைட்ல இருக்க ஹார்முஸ், அதாவது ஈரான் இந்த சைட் ஆஃப் ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணோ அந்த சைடு ஷிப்ஸ் தான் போங்க, என்கிட்ட வராதிங்க, என்கிட்ட வந்தாங்கன்னா வந்துட்டு இவங்க திருப்பி என்ன மிரட்டி இருப்பாங்க. இந்த மாதிரி ஓன் சைடு கிட்ட போனாங்கன்னா வந்துட்டு ஷிப்ஸ் அட்டாக் உள்ளாகும். அப்புறம் வந்துட்டு அதுல மிரட்டி இருப்பாங்க. என்ன இருக்கும் ஓமனுக்கு, இப்போ எதுக்கு நம்மளுக்கு வர்ற பிசினஸ் போகும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பேசிக்கா எல்லாமே மணி பேசிஸ் தான் வேர்ல்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு இப்போ ஓன் சைட்ல வர ஷிப் அட்டாக் பண்றாங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஓமனுக்கு பிசினஸ் குறையும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஓ சரிப்பா என் பிசினஸ் தான் எனக்கு முக்கியம், நீ ஓன் சைட் ஆஃப் த ஹார்மோஸ்டே ஷிப்ஸ்லாம் போறதுக்கு அலவுடுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க இப்போதைக்கு. இது வந்துட்டு என்னன்னா ஈரானுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுத்துருக்கு வார்ல. இப்ப யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, மற்ற கண்ட்ரிஸ்ல இருந்தாலும் சரி, இப்போ ஓமன் பக்கம் போறதுக்கு ஓமனே ஒத்துக்க மாட்டாங்க, என் சைட்ல வராதிங்க, நீங்க ஈரான் பக்கம் கண்ட்ரோல் ஹார்மோஸ் பக்கமே நீங்க உங்க ஷிப்ஸ் டிராவல் பண்ண அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஈரானுக்கு அப்பர் ஹேண்ட்னால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ்க்கு வந்துட்டு மார்க்கெட் இப்போ ரியாக்ட் பண்ணிருக்கு. என்னன்னா வந்துட்டு க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $85 பிரெண்ட் க்ரூட் வந்துட்டு $85 பக்கம் போயிருக்கு. நார்மல் க்ரூட் ஆயில் வந்துட்டு கிட்டத்தட்ட $78 பக்கம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதோட ரிசல்ட் வந்து நம்ம மார்க்கெட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்துட்டு இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ். இது இல்லாம வந்துட்டு ரஷ்யா யுக்ரைன் வந்துட்டு ஒரு மேஜரான இது நடந்துட்டு இருக்கு. கண்டினியூஸா வந்துட்டு ஒரு தேர்ட் டேவா வந்துட்டு புட்டின் வந்துட்டு கிவ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. கிவ்ல இருந்து என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, நம்மளோட மிலிட்டரி அம்யூனிஷன் வந்துட்டு ரொம்ப டிப்ளீட் ஆயிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டு இருக்கு. அவர் வந்துட்டு ஜெலன்ஸ்கி வந்துட்டு கையேந்து நிக்கிறாரு, யூரோப்டையும் வந்துட்டு அப்புறம் யூஎஸ்டையும், என்கிட்ட வெப்பன்ஸ் டெப்ளீட் ஆயிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. ரீசெண்டா நம்ம ஒரு 4-5 days 1 week பேக் என்ன பார்த்தோம்னா வந்துட்டு யூஎஸ் கிட்டே வந்துட்டு வெப்பன்ஸ் எல்லாம் டிப்ளீட் ஆயிட்டு இருக்கு, அவங்க வந்துட்டு திருப்பி மேனுஃபேக்சரிங் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம். இதோட செயினா ஒரு கனெக்டிங் த டாட் வழியா பார்த்தோம். என்னன்னா வந்துட்டு எந்த கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம கன்சிடர் பண்ணுமோ, யூஎஸ், யூகே, யூரோப், இஸ்ரேல்லாம் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணுமோ, அந்த கண்ட்ரிஸ்ட வார் நடத்துறதுக்கு வந்துட்டு எக்வைர்ட் அம்யூனிஷன்ஸ் இல்லை. ஆனா இந்த சைட்ல பார்த்தோம்னா வந்துட்டு ரஷ்யா, ஈரான், சைனா அந்த சைட்ல இருந்து பார்த்தோம்னா வந்துட்டு இவங்க ரெடி டு வார்ன்னு சொல்லிட்டு லாங் லாஸ்டிங்கா வார் எடுத்துட்டு போயிட்டு இவங்க டிப்ளீட் பண்ணவே வச்சிருக்காங்க அம்யூனிஷன்ஸை. இவங்க வார் டைம்லயே இருந்து வார்லயே இருந்துட்டு கன்சிஸ்டன்டா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி அம்யூனிஷன்ஸை ஃபுல் பண்ணிட்டாங்க. இவங்க வந்துட்டு லாங் லாஸ்டா யோசிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். வேர்ல்டு வார் 2 இதான் பண்ணியிருக்காங்க ஜெர்மனி. ஸ்டாண்ட் ஸ்டில்லா நின்றுட்டே இருந்தோம்னா ஆப்போசிட் எனர்ஜி இல்லாம தோத்து போவோம்.
இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்துட்டு கண்ட்ரிஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க. பார்ப்போம் இதோட ரிசல்ட்டை யாருக்கு ஒரு டவுன்ஃபாலா பேக்லாஷ் ஆகும்னா வந்துட்டு அமெரிக்காவுக்கு தான் பேக்லாஷ் ஆகும். ஏன்னா அமெரிக்கா பேசிக்கலி ஒரு டெமோக்ரஸிக் கண்ட்ரி, ஒத்துக்கணும் டெமோக்ரஸின்ட்டு. அவங்க என்ன எப்படி ரியாக்ட் பண்ணிருந்தாலும் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பை எலெக்ஷன்ஸ் வரும். அந்த டைம்ல இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பின்னடைவு ஆகும். இவர் தான் வார் இனிஷியேட் பண்ணாரு வேணாம்னு சொல்லியும். இப்ப அம்யூனிஷன்ஸ் இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட் வருது. மத்த அவங்க சப்போர்ட் பண்ற கண்ட்ரிஸே அவங்களை திட்டுறாங்க. இது வந்துட்டு டொமஸ்டிக்கா வந்துட்டு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் எலெக்ஷன்ஸ் டைம்ல. அண்ட் வந்துட்டு டாலரும் வந்துட்டு மேபி கொஞ்சம் வீக்கன் ஆகும். இதோட ரிசல்ட் வந்துட்டு இலான் மஸ்கே சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி யூஎஸ் வந்துட்டு பயணிட்டு இருந்தா இந்த மாதிரி வார் டைம்ல டாலர்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண சொல்லிட்டு வார் பண்றது, அம்யூனிஷன்ஸ் இல்லாம அசிங்கப்படுறது, இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு கடன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. வார் நடத்துறது, இந்த மாதிரி டெக்னாலஜில வந்து இன்னோவேஷன் பண்றது எல்லாமே வந்துட்டு டெப்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்துட்டு எலான் மஸ்க் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியே யூஎஸ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்ல வந்து யூஎஸ் வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. யூஎஸ் பேங்க்ரப்ட் ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல குளோபல் இம்பாக்ட் இருக்கும். பார்ப்போம். வந்துட்டு எல்லா சிச்சுவேஷன்ஸும் வந்துட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் மோர் நியூஸ் நான் ஆட் பண்ண நினைச்சேன். என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி கிரிட்டிக்கலான நியூஸ் அப்போ இந்த யூஎஸ் பேங்க்ரப்ட் ஆகுறது, இந்த மாதிரி இன்ஃபிளேஷன் அதிகமாகிறது, இந்த மாதிரிலாம் ஒரு டென்ஷன்ஸ் அப்போ ஆப்வியஸா எல்லாரும் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு சேஃப் அசெட் என்னன்னு பார்த்துட்டு பார்ப்பாங்க, அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. எல்லாரும் ஆப்வியஸா அக்ராஸ் தி குளோப் பிலீவ் பண்றது என்னன்னா வந்துட்டு கோல்டு தான் வந்துட்டு ஒரு சேஃப் அசெட்டா பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு பிசிக்கலா போயிட்டு கோல்டு வாங்குறதோட மார்க்கெட்ஸ்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ மார்க்கெட்ல வந்துட்டு லாங் லாஸ்டா வந்துட்டு என்ன மாதிரி கோல்ட்லாம் வந்துட்டு கம்மியான ப்ரைஸ் அவைலபிள் இருக்கோ அதை மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா ஒரு ஒவ்வொரு டைம் வந்துட்டு கோல்டு இன்க்ரீஸ் ஆகதான் போகுது. ஜேபி மார்கன் மாதிரி பெரிய பெரிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு 40% இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து 40% மேல கோல்டு ஆனது இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி மார்கன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். இதுதான் வந்துட்டு நான் மேஜரா இன்னையோட வீடியோல கவர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டட் நியூஸும் சரி, ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸும் சரி, நம்மளோட லோக்கல் பாடி ரெகுலேட்டரி பாடி நியூஸும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வருங்கால நிறைய வீடியோஸ் நான் பண்ணணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்லையும் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.